அண்ணா வணக்கம் வணக்கம். அம்மா வந்தண்ணே. அங்கே என்ன சரக்கெல்லாம் இப்போ எல்லாம் ரேட் ஏறி போச்சு. எம்சி அண்ணே 185பா. 185. எல்லாம் 15 ரூபா சேர்த்து கொள்ளை அடிக்கிறாங்கண்ணே. ஒன்றிய அரசு சரி, மோடி வந்ததுலேருந்து எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. ஒன்றிய அரசு சரி கிடையாது. மோடி வந்ததுலேருந்து எல்லாமே ரேட் ஏறி போச்சுண்ணே. கடுமையாக எல்லாம் இந்த சிக்கன்லாம் 60 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க கிலோ. இப்போ பாருங்க 180 ரூபா 200 ரூபா போட்டு எல்லாம் மோடி அமித்ஷா எல்லாம் வட இந்தியர்களே வடக்கன்ஸே நம்மளை கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டை சுரண்டி சாப்பிட்றாங்க. அக்கிரமத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிட்டிங் கிடைக்குமான்னு கொஞ்சம் தப்பு இல்லையாப்பா? தப்பு இருக்குண்ணே. தப்பு கொஞ்சோண்டு சரக்கெல்லாம் வாங்கி எங்கன்னு குடிக்க முடியுது? நம்ம மல்லுக்கிட்டு சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு வரி போட்டுறாங்க. சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு போய் ஏதாவது பொருள் வாங்கணும்னா அதுக்கு வரி போடுறாங்க. நான் அப்புறம் எங்க வந்து சம்பாரிச்சு எப்படி ஒரு சிகரெட் எடுத்தேன். பூரா நம்மளை இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக்கிட்டாங்க. சிகரெட் எல்லாமே மத்திய அரசு பண்றவங்க தான். பூரா புயல வந்து தமிழ்நாடெல்லாம் தடை பண்ணிட்டு மத்திய அரசு எது ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றிய அரசை வந்து தமிழ்நாட்டில் என்ன நம்மள்ட்ட அதிகாரம் இல்லை இல்லைன்னு எல்லாம் கொள்ளை அடிக்கிறான். இதில் ரஷ்ய அதிபர் வர்றாராம் இங்கேருந்து புதின். எதுக்கு? இந்தியாவில் உள்ள எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போய் ரஷ்யாவில் வச்சுக்கிறது தான். எல்லாம் கூட்டு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவை அடமானம் வைக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உரப்பா இருக்குமாண்ணா? கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்துக்குவா. ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. அருமையா இருக்குண்ணே. நிம்மதி இல்லாமல் குடிக்க வேண்டியா இருக்கு. இந்த நாட்டை நினைச்சு இந்த ஒன்றிய அரசை நினைச்சு இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சு ரொம்ப நிம்மதி இல்லாமல் சுத்துறான். அழுக்காகவும் குடிப்போன்ட்டு இப்படி பார்த்தேன். இல்லைன்னா இளைஞர்களை கெட்டு சீரழிஞ்சு போயிட்டாங்க. பூரா சைனாவை பாருங்க எப்படி இருக்குன்னு, அமெரிக்காவை பாருங்க, இந்தியா அப்படியா இருக்கு. விட்டுருங்க. மத்திய அரசுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒன்றிய அரசுனால நம்ம அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். இந்த ஒன்றிய அரசுனால நம்ம அழிஞ்சு குட்டியாவரா போயிட்டு இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? நிறுத்து. ஒரு கட்டிங் கேட்டா கொடுத்த, சின்ன கேட்டா ஒரு கோட்டரும் கொடுத்த. உனக்கு என்ன பிரச்சனை? வேலை வெட்டிக்கு போகாத நாய ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் போய் மோடிங்கிறீங்க, அமித்ஷாங்கிறீங்க, ரஷ்ய அதிபரை கூப்பிடுறீங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை?